சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏண்டி நான் அவ்வளவு சொல்லியும் கதவை திறக்க மாட்டேங்கிறல்ல, உனக்கு அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா? அக்கா, நம்ம வீட்டுக்காருக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு, அதை எடுத்து விடுறதுக்காக தனியா கூட்டிட்டு வந்திருக்கேன். இது நல்ல விஷயம் தானே? இத போய் திமிர்த்தனோங்கறீங்க? ஏ, கதவை மூடிட்டு தான் அவருக்கு சுளுக்கு எடுப்பியா? வெளியே நான் பாக்குறப்ப என் கண்ணு முன்னாடி அந்த வேலையை பண்ண மாட்டியா? உங்க கண்ணு முன்னாடி நான் இவருக்கு சுளுக்கு எடுத்தா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? என்னமோ ரகு மாமா உங்களுக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி அவர் மேல இங்க கை வைக்காத அங்க கை வைக்காதன்னு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பீங்க. அதனாலதான் மாமாவை தனியா கூட்டிட்டு வந்துட்டேன். போதுமா? சிந்து, அவகிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ற. என்னால முடியலப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வந்து சுளுக்கு எடுத்து விடுவா. சரி மாமா, தோ வந்துடுறேன். பாத்தீங்களாக்கா, நம்ம வீட்டுக்காரரு எவ்வளவு வழியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு. சும்மா இங்க நின்னு மசன்னு பேசிட்டு இருக்காம போய் வேற வேலை இருந்தா பாருங்கக்கா. ஏய் ஏய், ஜன்னல மூடாதடி. ஏய், உன்ன அப்படியே கும்மா குத்த போறேன் பாரு. என்ன வெறுப்பேத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சரி, அவ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கட்டும். என் பேரனுக்கு நான் சுளுக்கு எடுக்கிறேன், நீ போய் அங்க இருக்கிற எண்ணெயை எடுத்துட்டு வா. சரி பாட்டி. ஏண்டா ரொம்ப வலிக்குதா? சரி, நான் சுளுக்கு எடுத்து வரேன். படுத்துறவா? படு பாத்து மெது. அம்மா, கொண்டாங்க பாட்டி. எந்த இடத்துல சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுடா. இங்கயா? இந்த இடத்துல பாட்டி. சிந்து, வலிக்குது சிந்து, மெதுவா. கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோங்க மாமா, சீக்கிரமாவே வலி சரியாயிடும். சரி சொல்லும். அங்கதான். மெதுவா. இங்க பாருங்க ரகு, அவ சுளுக்கு எடுக்கிறங்கிற பேர்ல ஏதாவது ஏடகுடமா பண்ண போறா. உங்களை படுத்தி ஆக்க போற, பாத்துட்டே இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் சொல்ல எனக்கு பக்குவமா சுளுக்கு எடுப்பா. நீ உன் வேலையை பார்த்துட்டு பேசாம அமைதியா இரு. வேணா சொல்லு. கீழதான் வலிக்குது, அங்கல்ல. கூச்சமா இருக்குங்கிறதையே நீங்க ஏன் மாமா இவ்ளோ கூச்சமா சொல்றீங்க? நான் உங்க வைஃப் தானே, கூச்சப்படாதீங்க மாமா. ஏய், அவருக்கு என்ன கிளகிளப்பு காமிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன போட்டு சுளுக்கு எடுக்கிறப்போ கை அப்படி இப்படின்னு மாமா மேல பட்டு கொஞ்சம் கிளகிளப்பு ஏற்படதானக்கா செய்யும். ஏய், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ. சிந்துவ கீழே விழ வச்சு ஹனிமூனுக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு தான் இவ தரையில என்ன ஊத்துனதே. அதுல ரகு வழிக்கு விழுந்து இப்படி ஆகும்னு இவ எதிர்பார்க்கல. ஆமா, இப்ப இவ சந்தோஷப்படுற மாதிரி நாம ஒரு காரியம் பண்ணுவோமா? என்னத்த சொல்லுங்க.